வணக்கம் நண்பர்களே. மீண்டும் டாக்டர் மகேஷ் காவ்லே. கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மாதத்துக்கு ஆரம்பத்தில் கையில் காசு இருக்காது. இப்போ மாத கடைசியில் வரும்போது எப்படி இருக்கும் நிலவரை? கொஞ்ச நாளாக சம்பளம் வரப்போதே தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் கடைசி வாரம் மாதத்துக்குன்னு எவ்வளோ சிக்கல், எவ்வளோ பிரச்சனை. இதில் ஏதாச்சும் எமர்ஜென்சி ஒர்க் வந்தால் என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கேட்குறது, என்ன பண்ணுறது? இதுக்கு காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் பணம் சம்பாதிக்கிறாங்களா, ஆனால் அவங்களுக்கு அந்த பணத்துக்கு பற்றி ஜாஸ்தி படிப்பு இல்லாதனால்தான் அவங்க அந்த பணம் கண்ணாபின்னான்னு செலவு பண்ணிடுறாங்களா. அவங்க ஆசைகளுக்கு அளவு இருக்காது. ஆனால் 30 நாள் 10-20 நாள் ஆனதுக்கு அப்புறம் தடமாற்றம் இருக்க பாருங்கள், அது ரொம்ப ஜாஸ்தி. இதில் 2-3 பேருக்கு கல்யாண பத்திரிக்கை வரட்டும், அவ்வளோதான். அதில் சொந்தக்காரன் வேற வரட்டுமே. சொந்தக்கார பத்திரிக்கை வந்துச்சே, கொஞ்சம் ஜாஸ்தி செலவு பண்ணுற மாதிரி இருக்கேன்னு வச்சுங்க, அவ்வளோதான். நான் என்ன செய்கிறது, எங்கே போகிறது, யார்கிட்ட காசு வாங்குறது, எப்படி ஏற்பாடு பண்ணுறது, இது ஒரு பெரிய சிக்கல் ஓடிட்டே இருக்கும். இதுக்கு காரணம், நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் என்னைக்கு தயார் பண்ணதே கிடையாது. எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் எடுத்த பாருங்கள், நான் ஷுவராக இருக்கா 100 பேரில் 99 பேர்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்டு இருக்காது. எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ரைட்டுங்க. உங்கள் பணம், அதை நாளைக்கு நீங்கள் தானே கொடுக்க போகிறீங்களா? அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வட்டிக்கு வாங்குறீங்களா அல்லது யார்கிட்டாவது வாங்குறீங்களா? உங்கள் மான மரியாதை எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து செய்யணும்ல. ஒரு கவர்மெண்ட் நிரந்தரம் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிற மனுஷன்கிட்ட எமர்ஜென்சி மீட் அவுட் பண்ணுறதுக்கு பணம் இல்லைன்னா ஒரு சிந்தனை பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு டைம் நானும் இதே மாதிரி இதுலேருந்து பாஸ் ஆகியிருக்கேன், இல்லைன்னு கிடையாது. ஆனால் அதுலேருந்து இருக்கிற பாடங்கள் நான் எடுத்துகிட்டு நான் எனக்கும் திருந்திட்டேன். எத்தனை பேர் திருந்துறதுக்கு தயாராக இருக்காங்களா? ஒரு சின்ன மேட்டரு, எல்லா மாதத்தில் மாத கடைசி வரும், எல்லா மாதத்தில் டைட்னஸ் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோலேருந்தே நான் உங்களுக்கு இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வரலாம் அதை பற்றி சொல்ல போகிறேன். பார்ப்போம் எத்தனை மக்கள் கேட்குறாங்களேன்னு. என்னோட இருக்கிற அனுபவங்கள், என்னோட இருக்கிற பாடங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சொல்கிறேன். எத்தனை பேருக்கு யூஸ் ஆகுமோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த பாடங்கள் யாருக்காவது உதவும், இதை ஆசையை வச்சு தான் பதிவு பண்ணுறேன். வணக்கம், மீண்டும் பார்ப்போம். வணக்கம் ஐ.